ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாஸ்டிக் காயின் ஐபியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் டு மீடியம் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கம்பெனி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணி அந்த கம்பெனியை க்ரோ பண்ண வைப்பாங்க. அதான் அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன். ஸோ இந்த கம்பெனி 2012 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம்ஓ ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட். ஸோ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங் அட்வைசரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்டர்பிரைஸ் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி க்ரோ பண்ணலான்னு ஒரு அட்வைசரி சர்வீஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ டு மார்க்கெட் சர்வீஸ். ஸோ இந்த கோ டு மார்க்கெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க எடுப்பாங்க. ஸோ எடுத்துட்டு அந்த கம்பெனியோட பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படி சொல்லப்படுற இந்த லோகோ, பிராண்ட் பொசிஷனிங், அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எனேபிள்மெண்ட். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜென்ரேஷன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணால், என்ன மாதிரி கண்டென்ட் எழுதுனா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டுடியோ. ஸோ இந்த டிசைன் ஸ்டுடியோ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோ சர்வீசஸ். ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் என்ஹான்ஸ்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ ப்ரொடக்ஷன், யூஐ யூஎக்ஸ், 3D டிசைனிங், ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பிராண்டிங். ஸோ இன்டர்னல் பிராண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட இன்டர்னல் எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது கிளைண்ட்டோட இன்டர்னல் எம்ப்ளாயிஸ்க்கு உங்கள் டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பிராண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஸோ அது பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ சொல்யூஷன். ஸோ இவங்க கதை ஏஐ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்ட் ஒரு ஏபின்னு சொல்லப்படுற அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேரியஸ் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் வேரியஸ் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ்லாம் ஏஐ மூலிமா ஆஃபர் பண்ணுறாங்க என்னோட கிளைண்ட்ஸ்க்கு. ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓ டிசம்பர் 10 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இஷ்யூ டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாண்ட் 172 to 182 செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 குவான்டிட்டி. ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ 1,09,200 rupees. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஃபினான்ஷியல்ஸ் இயர் டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன் ரேட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ 299 lakhs பார்த்தீங்கன்னா 483, 495. ஸோ 22 to 23 நல்ல எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் 24 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ் அந்த ரெவன்யூவில். ஸோ பாட்டம் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட் பார்த்தீங்கன்னா 104 lakhs பார்த்தீங்கன்னா 178 lakhs. ஸோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ 24 பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 178 lakhs பார்த்தீங்கன்னா 109 lakhs குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ண வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 200 rupees கிட்ட இருக்குது. ஸோ இது லிஸ்டிங் ஆச்சுன்னா ஸோ 382 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும் ஒரு ஷேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 109% கிட்ட லிஸ்டிங் ப்ரீமியம் இருக்குது. ஸோ யாரோட லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஐபிஓ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ டாப் லைன் இன்க்ரீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாட்டம் லைன் பேட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ ஃபினான்ஷியல் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ 27% கிட்ட இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 34. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.6 கிட்ட இருக்குது. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசி நல்லாவே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் ஃபினான்ஷியல்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது.
ஸோ அப்கமிங் குவார்ட்டர்ஸில் வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்து க்ரோத் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மீடியம் டு லாங் டேர்முக்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ லிஸ்டிங் எங்கெங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஐபிஓ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் ப்ரீமியம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.